த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த எந்த விதமான கவலையும் அதுக்கான அக்கறையும் டெல்லி காங்கிரஸ் தலைமை கிட்ட இல்லை அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். அதிலும் மிக முக்கியமா ராகுல் காந்திக்கு இந்த பிரச்சனைகள் குறித்த எந்த ஒரு கவலையும் இல்லாம போறது போகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாரோ அப்படின்றது ரொம்ப தெளிவாவே தெரிய தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்லி காங்கிரஸ் தலைமை விஜய் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பார்வை கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்றதையும் என்னால இங்கிருந்து வரக்கூடிய சோர்சஸ்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய தகவல்கள் உறுதியாவே சொல்றாங்க அப்படின்றதுதான் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல விரிவா பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது. கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சென்னை வந்து ஆலோசனைகள் நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்ல தேர்தலுக்கான அறிவிப்பு அப்படின்றது வர இருக்கு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய தலைவர்களும் தமிழ்நாட்டுக்கு முகாமிடுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வரார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பெரிய அளவில் அவங்க எடுத்துட்டு போறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல முறை பயணம் வந்துட்டாரு. ஏன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் கூட தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய முறை வரணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 3-4 முறையில இந்த ஒரு 2-3 மாதங்கள்லயே வந்துட்டு போயிட்டாரு. பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபின் ஆகட்டும், மற்ற மூத்த தலைவர்கள், அந்த கட்சிக்கான தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் எத்தனை முறை வந்துட்டு போயிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தலுக்காக வராம ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். நான் வேணா சொல்றது ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க வேணா ஜஸ்ட் போய் கூகுள்ல பண்ணி பாருங்களேன். ராகுல் காந்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்தை எத்தனை முறை மேற்கொண்டிருக்கிறார், எத்தனை சாலை பேரணிகளில் ஈடுபட்டிருக்கிறார், அதை குறைந்தபட்சம் சென்னைக்கு வந்து அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் கிட்ட எத்தனை தடவை அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அப்படின்றது நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அதற்கான புள்ளி விவரங்கள் தெரிஞ்சிடும். அவர் பல மாசமாச்சு தமிழ்நாட்டுக்கு அரசியல் காரணங்களுக்காக வந்து. சில வாரங்களுக்கு முன்னாடி நீலகிரிக்கு வந்திருந்தாரு. அது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்தாரே தவிர அரசியல் ரீதியிலான எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணவே இல்லை அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்பவும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லக்கண்ணு அவர்கள் உயிரிழந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தோழராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்கள் உயிரிழந்த அடுத்த நாள் அவருடைய உடல் அப்படின்றது சென்னையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்துல வைக்கப்பட்டிருந்தது. சரியா அதே தினம் ராகுல் காந்தியும் சரி, பிரியங்கா காந்தியும் சரி, தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில் வயநாட்டுக்கு வந்திருந்தாங்க 2 நாள் சுற்றுப்பயணமா. வயநாட்டில் இருந்து தமிழ்நாடு ஒன்றும் பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவுலாம் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி வராங்கன்னா சில மணி நேரங்கள், ஒரு 5 மணி நேரம், அதிகபட்சமே 5 மணி நேரத்தில் அவங்களால வந்து அவருடைய உடலை பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்க முடியும். ஆனால் அதை அவங்க பண்ணாம தவிர்த்திருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்றதுதான் புரியாம இருக்கு. மிக முக்கியமா அப்படி ஒருவேளை ராகுல் காந்தி நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார் அப்படின்னா கூட்டணியில நிறைய சலசலப்புகள் இருக்கு அப்படின்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே கரைந்து போயிருக்கும். அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை அப்படின்றது கிடைச்சிருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கூட்டணி உறுதியா இருக்கு அப்படின்றத சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அதை செய்ய தவறி இருக்கிறாரு ராகுல் காந்தி. கிட்டத்தட்ட நல்லக்கண்ணு அவர்களுடைய கொள்கைகளுக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் கூட நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி அப்படின்றத செலுத்தி இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த அன்னைக்கு அவர் இஸ்ரேல்ல இருந்தார். ஆனாலும் கூட நல்லக்கண்ணு அவர்களுடைய அந்த உயிரிழப்புக்கான அந்த மறைவுக்கான அஞ்சலி அப்படின்றத, இரங்கல் குறிப்பு அப்படின்றத அவருடைய சமூக வலைதளங்கள்ல போட்டிருந்தாரு. உடனே கேட்பாங்க, என்னங்க அட்மின் தானேங்க? எங்க அட்மினாவே இருந்தாலும் அவருடைய பெர்மிஷன் இல்லாம அவருடைய கவனத்துக்கு போகாம பண்ண மாட்டாங்க. அதனால அவர் நேரடியா ஒரு அஞ்சலி அப்படின்றது செலுத்தியிருக்கிறார். ஹோம் மினிஸ்டர் தொடங்கி பல பேர் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் கூட அந்த சமூக வலைதளத்திலேயோ ட்விட்டோ பண்ணாங்க. ஆனா அது மட்டுமே போதுமா? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய மிக மூத்த தலைவர் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, பக்கத்திலேயே இருக்காரு, சரி டெல்லியில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிட்டாரு அப்படின்னா கூட அதை நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. ஒரு மிஞ்சி போனா என்ன, ஒரு 600-700 கிலோமீட்டர் இருக்குமா? அந்த தொலைவை கூட பயணம் பண்ணி வந்து ஒரு அஞ்சலி செலுத்த முடியாது அப்படின்னா என்ன மாதிரியான அரசியலை ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பண்ண விரும்புறாரு அப்படின்றதுதான் நம்ம எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு.
டெல்லியிலிருந்து அதுக்கான ஒரு பெரிய தலைவர்கள் யாருமே வரல, மல்லிகார்ஜுன கார்கேவாகட்டும் யாருமே வரல அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் வரமாட்டாங்க, மற்ற கூட்டணி சம்பந்தமான விஷயங்களையும் குழப்பங்களை தீர்க்கிறதுக்கான விஷயங்களையும் பண்ண மாட்டாங்க. ஆனா வெற்றி மட்டும் வேணும், துணை முதல்வர் பதவி வேணும், அமைச்சர் பதவி வேணும், 50 இடங்கள் வேண்டும், ராஜ்யசபா இடங்கள் வேண்டும், எல்லாமே வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா வெற்றிக்கு உழைக்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தான். நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்ற மனநிலையில காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைவர்கள் இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியை ரொம்ப ஆழமா எழுப்ப வேண்டியதா இருக்கு. நான் கேட்கக்கூடியது நியாயமான விஷயம் தானே? உங்களுக்கு ஆமான்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் குறித்த பார்வை. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தேர்வா, இரண்டாவது தேர்வா தாவேகா அவர்கள் விஜய் அவர்கள் இருந்தார் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் திமுகவை அந்த விஷயத்துல அவ்வளவு தூரம் விமர்சிச்சாலும் கூட ராகுல் காந்தி விஜய் அவர்களுக்கு போன் பண்ணி நலம் விசாரிச்சாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். அரசியல் நாகரிகம் பார்த்துதான் அதை பண்ணாரு அப்படின்னா நல்ல கண்ணு அவர்களுடைய அந்த மறைவுக்கும் அவர் வந்திருக்கணும். அப்படின்னா அவர் அரசியல் நாகரிகத்தை ராகுல் காந்தி பேணக்கூடிய நபரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அதை பண்ணல, விஜய் அவர்களுக்கு போன் பண்ணி பேசினார். சரி விடுங்க. ஆனா சங்கீதா அவர்கள், விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதும் அதில் அவங்க முன்வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் காங்கிரஸ் கட்சி விஜய் மீதான அந்த பார்வையை கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிடைக்குது. ஏன்னா திமுக கூட தொகுதி பங்கீடுகள் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினதுக்கு அப்புறமா வெளியே வந்து செல்வ பெருந்தையாகட்டும் ஜோடங்கர் ஆகட்டும் இவங்க எல்லாமே பேட்டி அளிக்கும் பொழுது தாவேக கூட நாங்க எங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், அதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம ஜோடங்கர் அவர்கள், ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமா பார்க்கப்படக்கூடியவர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் 2 நாள்ல தொகுதி பங்கீடுகள் சம்பந்தமான நல்ல முடிவு வந்துடும், அதாவது தாவேகா கூட நாங்க இனிமேட்டு எந்த விஷயமும் கிடையாது அப்படின்றதுதான் அவங்க கிட்டத்தட்ட வெளிப்படையாவே அவர் சொல்லிட்டாருன்னே வச்சுக்கலாமே. இன்னும் 2 நாட்கள்ல நாங்க வந்து லிஸ்ட் எடுத்துட்டு டெல்லி தலைமைக்கு வந்து நாங்க ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ தாவேகா கூட காங்கிரஸ் போறதுக்கான அந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட முழுமையா மூடப்பட்டு விட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி நம்பர்ஸ் சீட்டு முன்ன பின்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அதுதான் நடக்க போகுது அப்படின்றதையும் டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர் பட்டியல்களை பரிசீலிக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனிங் கமிட்டியை எப்போ கூட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் தொடங்கியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு க்ளோஸ் டோர் ஃபார் தி டிவிகே அப்படின்றத நம்மளால உறுதியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 2 விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்று, தேர்தல் வெற்றிக்காக எந்த உழைப்பையும் செலுத்தாம இவங்க இருக்கிறதும், கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2வது, தாவேகாவுடனான அந்த பார்வையை அவங்க மாத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த கருத்து தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.